வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த் சுப்பையன். எல்லாம் நன்மைக்கே யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்கர பயிற்சி வரப்போது அது மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். மிதுன ராசின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் வர்றது வந்து கண்டிப்பாக புதன் அதிபதி தான். அப்படின்னு இருக்கும்போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த சனி வக்கர பயிற்சின்ற விஷயம் எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்ற பார்ப்போம். முதல்ல சனி வக்கர பயிற்சி என்னன்னு பார்த்துருவோம் டக்குன்னு. சனி வக்கர பயிற்சின்ற போது சனி பகவான் பின்னோக்கி வரப்போறாரு. அதாவது ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் பின்னோக்கி இருப்பார். அந்த 5 மாதங்களில் வந்து சில தடைகளை நீக்கி நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறார். அப்படின்னு இருக்கும்போது மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து இந்த சனி வக்கர பயிற்சின்றது வந்து எப்படி பலன்களை கொடுக்க போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு வந்து அதாவது சனி பகவான் பயிற்சியாகி கும்பத்தில் பயிற்சி ஏற்பார். கும்பத்தில் வந்துட்டு அது 9ஆம் இடத்தை குறிப்பார். அவருக்கு வந்து 9ஆம் இடம்ன்ற போது உங்களுக்கே தெரியும், தகப்பன் ஸ்தானம், பாக்கியஸ்தானம் நிறைய நம்ம சொல்லுவோம். அப்படின்னு இருக்கும்போது அந்த 9ஆம் இடத்துல இருந்துட்டு அவருடைய பார்வைன்னு ஒரு விஷயம் இருக்கும். பார்வைன்னு இருக்கும்போது லாபஸ்தானத்தை பார்க்கிறார், 3ஆம் இடம் முயற்சியை பார்க்கார். அது மட்டும் கிடையாது, எதிரி ஸ்தானம், 6ஆம் ஸ்தானம் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வந்து இந்த சனி பயிற்சி வக்கர பயிற்சி கண்டிப்பாக மிதுனராசிக்காரர்கள் வந்து பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. இதாங்க முக்கியம். பணம் சம்பந்தமான விஷயங்களில் வந்து மிதுனராசிக்காரங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ஒரு சிறப்பான காலம்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்து அந்த பண பிரச்சனைகள் குறைஞ்சி உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வேலை நிமித்தமாக இடமாற்றம் ஏற்படும், வேலை மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் அந்த மாற்றங்களும் நல்ல மாற்றமாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அங்கே வந்து உங்களுக்கு வந்து சம்பளம் கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. சரி, நம்ம இடம் மாதிரி போகுமே, அந்த இடமாற்றம் நம்மளுக்கு நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்காரு. அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இங்கே இருக்குது. அப்போ இடமாற்றமும் நல்லது, சம்பள உயர்வும் வரும், உங்களுடைய சம்பளமும் உங்கள் கையில் நிற்க போகுது. பணம் கஷ்டம் நீங்கும், கடன் அடைக்கிறதுக்கான வழிகள் மிகவும் சீக்கிரம் வரும். அது மட்டும் கிடையாது, ஆனால் முக்கியமான ஒரு விஷயங்க, இது ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா ஜாதகத்தில் பார்க்கணும்ல, முயற்சி எடுப்பீங்க, எல்லா விஷயத்துலையும் முயற்சி எடுத்த விஷயங்கள் எல்லாமே கை கூடிட்டு இருக்கும். ஆனால் திருமணம்ன்ற விஷயம் மட்டும் சில குழப்பங்கள்ன்ற விஷயத்தில் போயிட்டுருக்கு. ஏன் திருமணம் குழப்பத்தில் போயிட்டுருக்குன்னா, நல்லா பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக லாபத்தில் 10ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துல உட்காந்துருப்பார். சுயஜாதகம்ன்ற விஷயத்தை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே சனி பகவானுடைய இதுன்ற பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, திருமணம் சார்ந்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார். அதில் சில பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக திருமணத்தில், அதாவது அந்த திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. சரிங்களா? சில சிக்கல்கள் ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு திருமணத்துக்காக ஒரு பொண்ணு பார்க்க போகும்போது எல்லாம் ஓகே சொல்லிடுவாங்க, கடைசியில் அந்த மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் எந்த ஒரு பதில் இல்லாமல் அதை ஸ்டாப் பண்ணது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இது பண்ண பாருங்கள். முக்கியமான விஷயங்க, வெளிநாடு வாய்ப்பு வருங்க. வேலை சம்பந்தமாகவும் சரி, படிப்புக்காக ஒரு மாணவர்கள் இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க, படிப்புக்காக நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இப்போ உண்டாகி கொடுக்குது. அப்போ இதை பயன்படுத்திக்கோங்க. குழந்தை வரம் வேண்டவங்க வந்து கண்டிப்பாக இந்த குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ கணவன் மனைவி ஒன்று சேரும்போது உங்களுடைய குலதெய்வம் விநாயகர், நல்லா பாருங்க, குலதெய்வம் விநாயகர், இன்னொரு தெய்வம் இஷ்ட தெய்வம், இந்த 3 தெய்வங்களும் நினச்சிட்டு நீங்கள் ஒன்றாகும்போது தாம்பத்தியம்ன்ற விஷயம் சேரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்குள்ள ஒரு விஷயத்தையும் இங்கே அந்த இறைவன் கொடுக்குற மாதிரி காட்டுறாரு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியன்ற விஷயங்கள் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒன்றுங்க, முக்கியமான விஷயம், தொலைதூர பயணத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. இன்னொரு விஷயம் வந்து உணவு, இந்த நம்ம துரித உணவு சொல்கிறோம், ரொம்ப ஸ்பீடு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்ன்றது வயசில் உபாதைகள் பிரச்சனைகள் வர்றதுக்கு, வயசு ஸ்டொமக் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதில் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். முக்கியமான விஷயம் இன்னொன்று, குடும்பத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா இதான் மெயின்ங்க. குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் விலகும், புரியுதுங்களா? ஏன்னா பணப்பிரச்சனை தான் நிறைய இருந்துட்டு இருந்துச்சு. அந்த பணப்பிரச்சனைகள் விலகும் போது குடும்பத்திலையும் ஒரு விதமான குழப்பங்கள் அகன்று ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் கிடையாது, சிலரோட, அதாவது பெண்கள் மனசில், மிதுனராசி பெண்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மனசில் ஒரு விதமான கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த கவலைகள்லாம் போயிட்டு ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகிழ்ச்சி அப்படின்ற உண்டாகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. சில சமயங்களில் இதை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. பெரிய அளவில் ஒரு மாற்றம் வர்ற மாதிரி காட்டுது. எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு, அதாவது எதிர்பாராத, நீங்கள் இதுக்கு முன்னாடி முதலீடு பண்ணியிருப்பீங்க, அப்படியே கிடக்கும், அது எதுவுமே பண்ணாமல் தொடாமல் வச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் அதன் மூலமாக உங்களுக்கு பணம் வர்றதுக்கான, எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அது இருக்குது. அது மட்டும் கிடையாது, உங்கள் 3ஆம் இட முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். இதுவரைக்கும் இருந்த பயம்ன்ற விஷயத்துலேருந்து நீங்கள் விலகி கண்டிப்பாக சரி எது நடந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்கிற ஒரு சில விஷயங்களை நீங்கள் முயற்சி எடுத்து போகும்போது கண்டிப்பாக அதுக்குரிய பலன்கள் உங்களுக்கு வந்து
ஒரு நட்பலனாக கிடைக்கிறதுக்குமே அதிகமாக வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. சரிங்களா? அது மட்டும் கிடையாதுங்க. முக்கியமான விஷயம், இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு விதமான பரிகாரங்களோ இல்லை நான் இந்த ஏன்னா 5 மாசம் இருக்கு சனி வக்கர பேச்சுன்னு இருக்கும்போது, வக்கர பேச்சுன்றப்போ சனி பகவான் வந்து கரெக்டாக உங்களுடைய அதாவது 9ஆம் ஸ்தானத்துலேருந்து இது பண்ணும்போது நீங்கள் ஆன்மீக வழிபாடு இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் வந்து ஒரு விதமான நாட்டம் கொள்ளும்போது அந்த வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். முடியாத விஷயங்கள் முடிச்சு கொடுப்பார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை நீங்கள் நினச்சி கும்பிட்டு வந்தாலுமே இல்லை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே மதுரைக்கு ஒரு தடவை வந்துட்டு மீனாட்சி அம்மனை நீங்கள் வணங்கிட்டு போனாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுற மாதிரி இங்கே காட்டுதுங்க. அப்படின்றபோது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நீங்கள் மீனாட்சி அம்மனோட வழிபடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு வரவே முடியாது அப்படின்றவங்க உங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலில் அம்மனை போய் கூட முதல்ல அந்த கோயிலில் அம்மனை பேரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை நினச்சி கும்பிட்டீங்கன்னா இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. சொல்லுவாங்கல்ல, சகல சௌபாக்கியங்களும் கிடைச்சி எல்லா விஷயங்கள்லையுமே, அதாவது தொழில், வியாபாரம், உத்தியோகம், உடல் ஆரோக்கியம், எந்த துறையில் இருந்தாலும் சரி எல்லா துறைகள்லையுமே உங்களுக்கு வந்து சர்வ ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து இந்த சனி வக்கர பேச்சு நேரத்தில் வந்து பலதரப்பட்ட மக்கள்கிட்ட இருந்தும் உங்களோட நட்புன்றது பார்த்தீங்கன்னா நட்பு இந்த மாதிரி இவங்கள்ட்ட இருந்தும் நல்ல ஒரு உதவி கிடைக்கிற மாதிரி தான் எனக்கு காட்டுது. உதவியும் ஆதரவும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? பயன்படுத்திக்கிட்டு சில ஆதாயங்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த சனி வக்கர பயிற்சி இந்த 5 மாதமும் மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கிட்டு அம்மாவை நினச்சி நீங்கள் இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்குன்றத சொல்கிறேன். இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக கொண்டு போகிறோம். பணம் சார்ந்த விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி நல்ல பலனே கிடைக்கின்றதை இந்த வீடியோ மூலமாக ஜோதிட இது மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.